வணக்கம் யூடியூப் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சி 2017-2019 ஆண்டுக்குரியது. ஒவ்வொரு கிரகமும் இறைவன் விதித்தபடி நகர்ந்து கொண்டு சுழன்று கொண்டு இருக்கின்றன. அதில் குரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசி மாறிட்டு இருப்பார். ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடம் மாறிட்டு இருப்பாங்க. சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை இடப்பெயர்ச்சி செய்வார். இப்போ வர ஆடி மாதம் 11ல், அதாவது 27/7/2017 அன்றிலிருந்து ராகு கேது இடப்பெயர்ச்சி நடக்க போகுது. இதுவரை சிம்மத்தில் இருந்த ராகு கடகத்துக்கு மாற போகிறார். கும்பத்தில் இருந்து வந்த கேது மகரத்துக்கு மாறுறாரு. எல்லா கிரகங்களை விடவும் மிக வித்தியாசமான தன்மை கொண்டவர்கள் தான் ராகுவும் கேதுவும். இப்போ ராகு பற்றி சொல்லணும்னா, மனித தலையும் பாம்பு உடலும் உடையவர். கருப்பு உடையில் 4 கைகளுடன் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பார். முரம் போன்ற இருக்கையில் அமர்ந்திருப்பார். ஆசைகள், புகழ், பேராசை, வெளிநாடு, ஞாபக மறதி, செயலற்ற நிலை இவற்றை காரகமாக கொண்டவர் தான் ராகு. மேலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது, எதிர்மறையான துணிச்சல் உருவாக்குறது போன்றவற்றில் நம்மளை ஈடுபடுத்துவார். கேது பற்றி சொல்லணும்னா, பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டவர். கருப்பு உடையும் 2 கைகளும் உடையவர். பில்வ வடிவ ஆசனத்தில் அமர்ந்திருப்பார். கேது ஒரு துறவியின் மனநிலையை உண்டாக்குவார். ஆன்மீகம், மறைந்து போதல், ஓடி போதல், கற்பனை, உலக வாழ்வை வெறுக்க செய்தல், இறைவன் அருகே இழுத்து செல்லுதல் என இது எல்லாமே கேதுவினோட இயல்புகளாக இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். துலா ராசியில் பிறந்த ஜாதகர்கள் தீவிர சிந்தனை உள்ளவர்கள். எதிலையும் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று என்று பேசுபவர்கள். எதிலும் கட்டுப்பாடு உடையவர்கள். துலாம் ராசியில் பிறப்பவர்கள் அதிக குழந்தைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் மீது உள்ள பாசத்தையும் வெளிக்காட்டாதவர்கள். துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு அஞ்சாதவர்கள். இனிமையாக பேசி தன் காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். எப்பொழுதும் எதையாவது திட்டமிட்டு கொண்டிருப்பார்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கலைகளுக்கு அதிபதியாக விளங்குபவர். கலைத்துறையில் சினிமா, சங்கீதம் போன்றவற்றில் சிலர் சிறந்து விளங்குவார்கள். சங்கீதம், இலக்கியம் போன்றவற்றிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உங்கள் வசீகர தோற்றத்தாலும் கனிவான பேச்சாலும் இலகாத மனதையும் இலக வைப்பீர்கள். மற்றவர்களை ஏமாற்றும் குணம் உங்களிடம் கிடையாது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் சுக்கிரன் பலம்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். சாமுத்திரிகா லட்சணப்படி மற்றவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நினைத்ததை முடித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும். மற்றவர்களிடம் எவ்வளவுதான் ஆலோசனை கேட்டாலும் உங்கள் முடிவை உறுதியான முடிவாக எடுத்துக்கொள்வீர்கள். உயர்நிலையில் இருப்பவர்களோடு எப்பொழுதும் தொடர்பு வைத்துக் கொள்வீர்கள். எந்த செய்தியையும் உங்களுக்கு தெரிந்தது போலவே காட்டிக்கொள்வீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றியை காண்பீர்கள். ராகு பகவான் 27/7/2017 முதல் 12/2/2019 வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உலா வருகிறார். உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்யப் போகிறார். தொழில் வளர்ச்சியை கூட்ட செய்வது 10ஆம் இடத்து ராகுவின் வேலை. ராகு பயிற்சியில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் சுய ஜாதகம் மற்றும் குடும்ப ஜாதகத்தை பார்த்து ஜனனத்தில் ராகுவின் பலம் அறிந்து அதற்கான பரிகாரத்தை செய்து நல்ல பலன்களை அடையலாம். உரிய பரிகாரத்தை செய்து கொண்டீர்கள் என்றால் இந்த ராகு கேது பயிற்சி முழுவதும் நல்ல பலன்களை அடைவீர்கள். 10ஆம் இடத்தில் உலா வரும் ராகு பகவானால் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு வந்து சேரும். பூமி, பொருள் லாபம், அழியா செல்வத்தையும் அடைவீர்கள். இல்லை என்ற நிலை உங்களுக்கு வராது. உழைப்பிக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். தீயவர்கள் விலகி செல்வார்கள். வீட்டிற்கு பலன் தராமல் இருந்த பிள்ளைகளும் இனி உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். தொல்லை கொடுத்து உங்களை ஏமாற்றி உங்களது பொருளாதாரத்தை வீணெடுத்த மனைவி வழி உறவினர்கள் விலகி செல்வார்கள். மின்சார வாரியத்தில் பணிபுரியும் நண்பர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் மிகவும் கவனமாக இயந்திரங்களையும் மின்சாதனங்களையும் கையாள வேண்டும். சாதனை செய்வதாக நினைத்து வேதனை அடைந்து விடாதீர்கள். வயல்வெளி, காட்டுப்பகுதியில் வேலை செய்பவர்களும் மற்றவர்களும் எப்பொழுதும் பாம்பு கிரகத்தால் தாக்கம் எதுவும் வராதபடி ஒதுங்கி செல்ல வேண்டும். தோஷ பரிகாரம் உங்களுக்கு பொருளாதார உயர்வையும் சந்தோஷத்தையும் தரும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எவ்வளவுதான் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு தொற்றிக்கொள்ளும். புதியவர்களை தொழில் கூட்டாளிகளாக சேர்க்கும்போது அவர்கள் ஜாதகத்தையும் தெளிவு செய்து பார்க்க வேண்டும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4இல் வருகிறார். நல்ல பலன்களை அடைவீர்கள். 4ஆம் இடம் என்பது தாய் வழி உறவுகளை சேரும். இதுவரை நீங்கள் உதவியாக பெருமை சுற்றி வந்த தாய் வழி உறவுகள் உங்களுக்கு கெடுதலாக தோன்றும். மிகவும் கோபமாக இருந்து உங்கள் செயல்பாடுகளில் இனி சாந்தமான குணத்தை காணலாம். வீடு, வாசல், மனை விருத்திகள் ஏற்படும். தாயாரின் உடல்நலம் பாதிப்பு ஏற்படும். எனவே தாயாரின் உடல்நலத்தில் மிகவும் கவனம் தேவை.
குடும்பத்திலும் சுற்றத்திலும் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறும். இந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். உணவு கட்டுப்பாடு உள்ளவர்கள் எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் இருப்பார்கள். வயதானவர்கள் மிகவும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக கேது பகவான் கீர்த்திகளை தருவார்கள் என்றாலும் தாய் வழி உறவுகளோடு பகையை உண்டாக்க பார்ப்பார். எனவே நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முடிந்த அளவிற்கு அம்மன் ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் தாய் வழி உறவுகள் பகை எதுவும் வராது. அரசு பணியில் உள்ளவர்கள் வேண்டிய இடத்திற்கு வேண்டிக் கொண்டபடி மாறுதல் வரும். சிலர் பதவி உயர்வோடு வேண்டிய இடத்திற்கு மாறுதலில் செல்வார்கள். இதுவரை உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். 27/7/2017 முதல் 12/2/2019 வரை நீங்கள் உடன் பிறந்தவர்கள் குணமறிந்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடன் கூட்டு தொழில் செய்பவர்கள் இப்பொழுது உங்களுக்கு லாபகரமாக இருப்பார்கள். கட்டி பாதியில் நின்ற வீட்டினை இப்பொழுது கட்டி முடிப்பீர்கள். வீடு வாங்குவீர்கள். சொத்துக்கள் வாங்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்தை அறிந்து வாங்க வேண்டும். அரசு ஊழியர்கள் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த அதிக வேலை பளு குறையும். எதிர்பார்த்தபடி பணி மாற்றம் வந்து சேரும். உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்களை நம்பி காரியங்களில் இறங்கக்கூடாது. அவர்களால் உதவியை விட உபத்திரவம்தான் அதிகம். அதிகாரிகள் அனுசரணை உண்டு. வரவேண்டிய பாக்கிகள் யாவும் கிடைத்துவிடும். தள்ளிப்போன பதவி உயர்வு வந்து சேரும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் சாதகமான உத்தரவுகளை பிறப்பிக்கும். மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் வரும். குடும்ப உறுப்பினர்கள் தேவையை நிறைவேற்றி வைப்பீர்கள். தொழிலதிபர்கள் தொழிலாளர்களிடையே நல்லுறவு உள்ளது. தொழிற்சங்கம் வாயிலாக போட்ட வழக்குகள் தொழிலாளிக்கு சாதகமாக வரும். தொழிலதிபர்கள் புதிதாக தொழிற்சாலை அமைக்க போட்ட திட்டம் நிறைவேறும். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் நல்ல லாபத்தையே தரும். தொழிலாளர்கள் ஒற்றுமையால் உற்பத்தி பெருகும். தொழிலாளிகள் சிலருக்கு வேலை சுமை அதிகரிக்கும். வரவேண்டிய பாக்கி நிலுவையில் வந்து சேரும். தொழிலதிபர்கள் புதிதாக தொழிலை விரிவுபடுத்த போட்ட திட்டம் நிறைவேறும். நோய் உடல்நிலை சீராக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். துலாம் ராசி அன்பர்களுக்கு அஜீரண கோளாறு வரும். எனவே ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும். செரிமான குறைவுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிகவும் கவனமான வேகத்தில் செல்வது நல்லது. மாணவ மாணவியருக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். உயர்கல்வி பயின்று வரும் மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை செய்வார்கள். ஆராய்ச்சியில் வெற்றியை பெறுவார்கள். கல்வி நிறுவனத்தாலும் அரசாங்கத்தாலும் பாராட்டப்படுவார்கள். கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு மிகவும் சிரத்தையுடன் படிக்க வேண்டும். மாணவ மாணவியர்கள் காதலை தள்ளி வைத்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். கல்வி தடை வருவதை தடுக்கலாம். கலைத்துறையினர் புதிய பட வாய்ப்புகள் பெறுவார்கள். சிலர் வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரும். எதிலும் நிதானமாக செயல்படுவார்கள். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நீங்கள் யாரை முழுமையாக நம்புகிறீர்களோ அவர்கள் உங்களை மோசம் செய்வார்கள். எனவே கூட்டு தொழில் செய்து படம் பிடிப்பு செல்பவர்கள் கணக்கோடு இருக்க வேண்டும். அரசியல் பிரமுகர்கள் செல்வாக்கு உயரும். சிலர் புதிய பதவிகளை பெறுவார்கள். தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வார்கள். சிலர் அரசாங்கத்திற்கு கௌரவம் உள்ள பதவிகளை அடைவார்கள். அரசியல் பிரமுகர்கள் நினைத்தபடி பொதுமக்கள் ஆதரவு கிட்டும். உங்கள் நல்ல செயல்களை தலைமைக்கு தெரிந்து கொள்ள நீங்கள் கேட்காமலேயே புதிய பதவி தருவார்கள். சிலருக்கு அரசு செலவில் வெளிநாடு சென்று வரும் யோகம் கிட்டும். பொருளாதார உயர்வும் உண்டு. எதிரிகள் விலகி செல்வார்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி தனவரவு, குடும்ப ஒற்றுமை, தேக சௌகரியம், திருமண ஏற்பாடு முதலிய நன்மைகளை செய்யும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். உபத்தொழில் யோகம், செய்தொழில் யோகமும் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி ராகுவின் நட்சத்திரம். நரசிம்மர் சுவாதி நட்சத்திரம்தான். கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பது போலவும், ஜவ்வாது கொஞ்சமாக இருந்தாலும் மறைமுகமாக இருப்பது போலவும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அற்புதமாக இருக்கும். வீட்டுக்குள் உங்கள் அருமையும் பெருமையும் தெரியாவிட்டாலும் வெளியுலகில் உங்களுக்கு வரவேற்பும் வாழ்த்தும் கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் குருவின் நட்சத்திரம். குரு துலா ராசிக்கு 3 மற்றும் 6 உடையவர். 2/9/2017 முதல் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல திருப்பத்தை முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். இழந்த பதவி, இழந்த செல்வம், இழந்த வேலை, இழந்த தொழில் எல்லாவற்றையும் மீண்டும் அடையலாம். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் பைரவர், சனீஸ்வரரை வணங்கி வழிபட்டு வந்தால் நல்ல பலன்களை அடையலாம். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உளுந்து மற்றும் கொள்ளு எடுத்து அதனை வெள்ளை துணியில் முடித்து சாமி ரூமில் வைத்து தினசரி வணங்கி வர ராகு கேதுவின் சகாயம் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டீர்கள். நல்லதே நடக்கும்.